அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசுறோம். மொழியில ஒரு துரோகத்தினுடைய வெளிப்பாடு தான் நிச்சயமா தேர்தல் அறிக்கை வெளியிடுது. ஒன்று. செகண்டு, ஒரு அரைவேக்காடுதல் என்றதுக்கு நான் சொல்கிறேன், ஒரு எழுதி கொடுத்ததை அவரும் சரியாக வெரிஃபை பண்ணல, இவரும் படித்ததை உண்மையிலேயே எதை சொல்லன்றது தெரிஞ்சாலும் சொல்லியிருக்கலாம். ஒரு கீழடியில் பொறுத்தவரை அகழ்வாராய்ச்சி என்பது நாம் ஏற்கனவே அது அகழ்வாராய்ச்சி செய்து அங்கே அகழ் காப்பகம் சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி பணமும் நிதியும் ஒதுக்கீடு செஞ்சு அங்கே பணி நடைபெற்று இருக்குது. இவர் சொல்கிறாரு அங்கே அருங்காட்சியகம் நான் இப்போ போய் அமைக்க போகிறேன்னு. எந்த லெவலுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, அரசாங்கத்தில் என்ன நல்ல திட்டங்கள் செய்யுது அப்படின்னு கூட தெரியாத நம்முடைய துரைமுருகன், நம்முடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது போல் அவர் மத்தியானத்தில் தூங்குறவர். அதனால் அவர் தூங்கிட்டே இருக்கார். நாட்டில் என்ன நடக்குதுன்னு நிச்சயமாக தெரியாது. எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ரியல் ஹீரோ, ரியல் ஹீரோயின், எல்லா தரப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற ஒரு நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி திரைப்படத்திலே சமூகத்திற்கு பயன்படுத்த கருத்துக்கள் சொன்னாரோ அந்த கருத்துக்களை தாங்கித்தான் எங்களுடைய இந்த தேர்தல் அறிவிப்பு என்கின்ற அந்த திரைப்படம் இருக்கும். எனவே அவர்களை பொறுத்தவரை நிச்சயமாக ஒரு அரைவேக்காடு தனமான அறிக்கை, ஒட்டுமொத்தமாக எதுவும் தமிழ்நாட்டுக்கு உதவாத ஒரு உதவாக்கரை அறிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இல்லை எங்களுக்குள்ள அதிகாரம் என்ன இருக்கோ அந்த அதிகாரத்தின்படி முழுமை அளவுக்கு செய்யப்பட்டது. ஆனால் சிஎம் சொன்னார்ல ஒரு பேட்டியில் சேலத்தில், என்ன சொன்னார், திமுக ஆட்சியில் முழுமையாக யாரையும் விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் வெளியில் வரும். இவங்க ரொம்ப பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஒரு தமிழனுக்கு எதிராக செயல்கள்லாம் திமுகவில் பண்ணிவிட்டு, ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதே சுத்தியோடு நம்முடைய புரட்சி அம்மா அவர்களும் சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் வலுவான வாதங்கள் நாம் எடுத்து வைத்து உச்சநீதிமன்றமும் மாநில அரசு முடிவு செய்யணும்னு சொல்லிட்டு சண்டேவே நாங்கள் ஒரு ஒர்க்கிங் டேவே இல்லை. அன்னைக்கு ஒர்க்கிங் டே இல்லாத ஒரு சூழ்நிலை சண்டேவே முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டி அந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அந்த முடிவு இன்றைக்கி அனுப்பப்படுத்தினா எந்த அளவுக்கு அந்த 7 பேர் விடுதலையிலே முழுமையான அளவுக்கு அக்கறையும் உணர்வு கொண்ட ஒரே இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம், அம்மாவுடைய அரசு மட்டும்தான். ஏன்னா இவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் தமிழன் என்ற அந்த ஒரு நிலை எடுப்பார்கள். நிச்சயமாக அது எடுபடாத ஒன்று. எனவே உண்மையான தமிழினத்து மேல் பாசம் கொண்டவர்கள் நம்முடைய புரட்சி அம்மா அவர்கள். அதனால தான் இன்றைக்கி தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கோம், இந்த இலங்கை இனப்படுகொலை யார் காரணம், இன்றைக்கி என்ன நாள், இன்றைக்கி என்ன நாள், உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இலங்கையிலே 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸும் திமுக கூட்டணி அந்த தலைமையிலே 1.5 லட்சம் கூட்டணி கொன்று குவித்து அதன் அடிப்படையில் அந்த குற்றத்தினுடைய தன்மையை உணர்ந்து முள்ளு குத்துது நெஞ்சில், சாவடிச்சிட்டோம்னா திமுக நம்ம காங்கிரஸோட சேர்ந்து 1.5 லட்சம் பேர் படுகொலை பண்ணிட்டோமே அப்படின்றதுனால இன்னைக்கு பேருக்காக எலெக்ஷனுக்காக காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து வெளிவந்த நாள் என்பது திமுக. இன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி தான் வெளிவந்தது இன்றைக்கி. ஆனால் அது நாடகம் அது. ஆனால் இன்றைக்கி எங்களுடைய தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கோம், திமுக காங்கிரஸை விசாரிக்கணுன்ட்டுன்னு விட போகிறதில்லை. சர்வதேச அளவுக்கு நீதிமன்றத்தை இந்த பிரச்சனையை எடுத்து சென்று குற்றவாளிகளுக்கு நிறுத்தி இன்டர்நேஷனல் நீதிமன்றத்தை நிறுத்தி காங்கிரஸ் திமுக நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவது தான் இந்த 1.5 லட்சம் தமிழ் இந்த நம்முடைய தமிழினம். அதே போன்று நம்முடைய இலங்கை தமிழர்கள் அவர்கள் அப்பாவிகள் எல்லாம் கொன்று கூப்பிட்டதற்கெல்லாம் திமுக காங்கிரஸ் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற அந்த கட்டாயம் இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களித்து அந்த வாக்குகள் மூலம் இவர்கள் ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் நிற்கின்ற காலம் விரைவில் வரும் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.